டியூஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டதுனால ஈவினிங்கில் கொஞ்சம் நிறையவே டைம் இருந்தது. தியாவும் மீனும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி என்ன பண்ணலாம் டின்னருக்குன்னு யோசித்தேன். அப்போ தான் சரி ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன லெஃப்ட் ஓவர் இருக்குது அதை வச்சு நம்ம நைட்டு டின்னர் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு இருந்தது, வேக வச்சுருந்த பட்டாணி இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட்டாணி போட்டு குருமா மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம், நைட்டில் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். பட்டாணி வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்ததுனால எனக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உரித்து அப்படி குட்டி உரலே போட்டு தட்டிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு ஏற்கனவே வேக வச்சுருந்த பட்டாணியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு போட ஆரம்பித்தேன். ஆனால் போடும்போதே எனக்கு தெரியும் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது, பழைய மாவு. அதனால சரி இருக்கிறது வரைக்கும் போட்டுடலாம், பத்தலைனா டக்குன்னு நம்ம பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி கொஞ்சம் பத்தாமல் தான் இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து பிசைஞ்சு எனக்கும் தியாவுக்கும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தது. புதுசாக பிசைஞ்ச மாவை விட பழைய மாவில் போட்ட சப்பாத்தியே நல்லா சாஃப்டாக இருந்தது. ஏன்னா அது ஏற்கனவே பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊறி இருந்ததுனால நல்லாவே சாஃப்டாக வந்தது. புதுசாக பிசைஞ்ச மாவில் வந்து ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, அப்படியே பிசைஞ்சு அப்படியே போட்டதுனால ரொம்பலாம் சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அடுத்த நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு 1 கப்பு கம்பு, 3/4 கப்பு சிகப்பு சோளம், 2 கப்பு வந்து வரகரிசி, அப்புறம் ஒரு 3/4 கப்பு அரிசி, அப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன். இது நல்லா ஊறிடுச்சுன்னா காலையில் இதை அரைக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் சோம்பு பூண்டு வச்சு அரைச்சிட்டோன்னாக்கா அது கூட தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தாளித்து இதில் கொட்டி தோசை சுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி செஞ்சு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் மாடிக்கு போனோம். மீனுக்கு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் சொன்னதுனால டிஃப்ரெண்ட்டான ஒரு லீஃப் எடுத்து அதோட ரியல் ஃபேக்ட் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால சரி நம்ம டெரஸ் கார்டனில் வந்து பப்பாளி மரம் இருக்குது, அதோட லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். ஸோ பப்பாளி இலையை வந்து அவளே தான் பறிச்சா, அவளே தான் பறிக்க சொன்னேன். பறிச்சுட்டு வந்து அவளே பின்னாடி வந்து க்ளூ தடவி அவளோட நோட்டில் வந்து பேஸ்ட் பண்ணான். ஆக்சுவலாக இந்த டெரஸ் கார்டன் வந்து பசங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வீக் தியாக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க லீஃப் பற்றி ஒரு 5 லீஃப் எடுத்து ஸ்டிக் பண்ணி அதை பற்றி எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எத்தனை பேர் செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.